அது 25 நாள் தான் இதுங்க. 25 நாள் அறுவடை. 25 நாள் அறுவடை வந்துடுதுங்க. பூ விட்டுருங்க. ஆமாம். பூ விட்டுட்டு அந்தாண்ட தர மாதிரி போகும். காய் வந்துச்சா ஆக மாட்டாங்க. அதான் 2 நாளைக்கு இருக்காங்க. 2 நாளைக்கு தாங்குதா? 100 கத்தை வரும் அவ்வளோதான். 100 கத்தை வருங்களா? ஒரு 1000 ரூபாய்க்கு ஆகும். 1000 ரூபாய்க்கு வரும். அதாவது 25 நாளையில் 1000 ரூபாய்க்கு வருது. கொத்து சிரிக்கிறதுனா அப்படியே உழுவுறாங்க விழுந்து. ஆமாம்மா, சிரிக்கிற நல்லா கிடைக்குங்க. கிடைக்கல கிடைக்கலைங்க. இது சாப்பாட்டுக்கு சோத்துக்கு நல்லா இருக்குது, எல்லாத்துக்கும் நல்லா இருக்குது, களிக்கு நல்லா இருக்குது, எல்லாத்துக்குமே நல்லா இருக்குதுங்க. எல்லாம் பதமாக கொண்டுகிட்டு போகிறேன். இளங்கீரையா நல்லா கருப்பாக இளங்கீரையாக கொண்டு போனால் என்கிட்ட தான் ஏற போட்டு வாங்க மாட்டாங்க. தாத்தா ஒரு வாங்கிக்கலாம். ஒரு நாள் 2 நாள் பாங்க. சரி பார்க்கலாம், இதை பிடிச்சி பார்க்கலாமா? அதாங்க அப்படின்ட்டு இதை பிடிச்சேன். சரிங்க ஐயா. 50 கத்தை கொண்டு போனால் ஒரு அரை மணி நேரத்தில் விற்று போகுது. மார்க்கெட்டுக்கு போனவங்க வந்து 10 ரூபாய்க்கு வாங்க மாட்டாங்க, 5 ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க கத்தை. 5 ரூபாய்க்கு தான் கப்பதாங்க. அதை 2 பிடிக்கிறாங்க, 2 3 பிரித்து போடுறாங்க. கத்தையாச்சா? 3 கத்தை 20 ரூபா. 3 கத்தை 20 ரூபா. கொத்து முட்டையெல்லாம் மாறிக்கிட்டு தான் கொண்டு போவேன். இந்த வருஷம் ஒரு 2 நாள் கொண்டு போனேன். சரிங்க. பார்க்கும்போது ஒரு 100 கத்தை கொண்டு போனால் 1000 ரூபாய்க்கு வரணும். 100. ஆமாம், கத்தை 10 ரூபாய்க்கு 400 ரூபா 450 ரூபாய்க்குலாம் வந்துச்சு. கார கடைங்களுக்கு டீ கடைங்களுக்கு 2 கத்தை 4 கத்தை 6 கத்தை அது வச்சு எடுத்துகிட்டு போனா ஊற்றி விற்று போயிடும். சரிங்கப்பா. காலத்துக்கு சரி என்ன வேலை பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த வருஷம் இந்த கீரை இந்த வருஷம் தான் பிடிச்சேன் வெயில் காலத்தில். அப்படிங்களா? அதுதான் வள்ளியான்னு சந்தேகத்தில் விட்டேன். வெயிலுக்கு கீரைக்கு தான் வெயிலுக்கு தான் ஆட்டம் கட்டுது. அதான் 3000 ரூபாய்க்கு வருது. என்னது என்ன கொத்தமல்லியா? கொத்தமல்லி கொத்தமல்லி தலை தலை சேரதில்ல. இது சேரது இல்லைங்களா? இப்போ இது பிடிங்கன்னா ஒரு கத்தைக்கு மேலே வந்து கொத்தமல்லி தான். ஓ அதான் அவர் கொத்தமல்லி ரேட்டு கொஞ்சம் அதிகம். 300 ரூபா கிலோ. சரி சரிங்க. அப்போ அடுத்தது மாற்றிக்கலாம் இல்லைங்களா? அடுத்து மாற்றிக்கலாம். அதாவது ஒரு டைமு சிரிக்கிறனா அடுத்த டைம் வந்து கொத்தமல்லி கீரை மாற்றி போட்டுக்கலாம். அதை பற்றிலாம் மாற்றி. சரிங்க சரிங்கப்பா. இதில் வேறு என்னென்ன கீரைலாம் இதுக்கு போடலாங்க? இதெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ண முடியாது. ஆனால் நம்ம இது கொண்டு போகணும். வெந்தயக்கீரை, இது பாலக்கீரையா? மிளகு தக்காளி போடலாம். போடலாம். அதெல்லாம் செமக்கணும். காலையில் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும். மார்க்கெட்டுக்கு போகணும். மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும். நான் 2 நாள் பார்த்துட்டு மார்க்கெட்டுக்கு அடி வைக்கிறது இல்லை. கொண்டு போவேன். 50 கத்தை கொண்டு போவேன். குஞ்சாண்டூரில் வந்து 10 ரூபான்னு போட்டுருவேன். குஞ்சாண்டூரில் சரின்ட்டு இப்போ அது வெய்ய காலத்து வரல. ஒரு 10,000 ரூபா நான் அடி வாங்கிடுச்சு. ஓ அடடா. வெய்ய காலத்தில் போட்டு வரல. முளைச்சி வந்து எல்லாம் காஞ்சி போச்சு. சரிங்க சரிங்க. எங்கள் மேட்ரா குஞ்சாண்டூருங்களா? குஞ்சாண்டூரே தான். குஞ்சாண்டூர் எந்த இடத்துல போடுறீங்க? குஞ்சாண்டூரில் அந்த பேக்கரி கிடக்குது பாரு. ஆமாம், மேலே குஞ்சாண்டூருக்கு நங்கோலி பரவாட்டில். ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த அம்மா இருக்குது. நீங்கள் ஒரு டைம் கடலக்காய் விற்றீங்களா? கடலை கொண்டாந்து விற்றீங்களா ஒரு டைமு? இல்லை நல்லா கடலக்காய். வேற ஒருத்தர் கடலை கொண்டாந்து விற்றாங்க உங்களை மாதிரி இருந்தால் அப்படி. சரி சரிங்க. இறக்கி வச்சுடுவேன் வச்சுட்டு. சரிங்க சரிங்க. அதனால எங்கேயும் ஜீ பிடிச்சிக்கிட்டேன். சரிங்க 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 சரிங்க. மார்க்கெட்டுக்கு போனால் இதெல்லாம் அந்த அளவுக்கு ஓட்ட முடியாது. கரெக்டு தாங்க. ஆமாம், நம்ம மார்க்கெட்டுக்கு போனவங்க வந்து 10 ரூபாய்க்கு. ஆமாம், அது ஒன்று இருக்குதுங்க. அது வந்து அது கட்ட செகிட்டியாரு நம்மகிட்ட ஒரு கத்தையை 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு அது 20 ரூபாய்க்கு பண்ணி போடுறாங்க. அதாங்க. இல்லை அது நம்ம கொண்டு போய் நீங்கள் போட்டதான் கரெக்டு. கொஞ்சம் குஞ்சாண்டூரில் விற்றுனா ஆளுங்க கரெக்டாக பெரிய கத்தை ஒரே கட்டிட்டு போவேன். பற்றி எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரிங்க சரிங்க. அதாங்கய்யா. சரிங்க. பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பாவம் தப்பான காணும். நாளைக்கு தான் கொண்டு போவோம். நாளைக்கு. சரிங்க ஐயா. நாளைக்கு இன்னும் உழவு வந்துடும். ஒரே நாள். இப்போ பக்கமாக போட்டிருப்பீங்களா? விதை விட்டுருக்கீங்க. ஓ 4 நாள் கழிச்சு. சரிங்க சரிங்க ஐயா. சீக்கிரம் வளருது. அதாங்க ஐயா. அதுக்குள்ளே காய்கெல்லாம் விடுறதே இல்லை. காய் எங்கே காய்க்கு அதுக்குள்ளே தான். இப்போ நானே வந்துட்டுன்னா பார்த்துக்கோங்கள. ஒரே நாளில் காய் வந்து. என்னங்கம்மா? ஒரே நாளில் காய் வரும். இதில் எதுவும் இந்த பூண்டுலாம் வரதில்லை இல்லைங்க ஐயா? அப்படி ஒன்றும் வரதில்லை. இல்லை பார்த்தாலே தெரியுது. இதெல்லாம் பூண்டுலாம் எதுவும் இல்லை.
சரிங்க. வெங்காயம் வருது. வெங்காயம் வருதா? வெங்காயமும் சைடில் ஊனி இருக்கலாம் இல்லையா? இது அது 3 மாதம் ஆகணுங்க. வெங்காயம் வரத்துக்கா? அது வாட்ட முடியாது. ஓ ஆமாம் ஆமாம், அது அப்போ அது பார்த்தா அப்படி தான் இருக்குது. 3 மாதத்துக்கு. சின்ன ஒரு கத்தை கொடுத்துருங்க, நான் 5 இருக்கட்டுங்க. காட்டில் ஒரு நாள் 200 ரூபாய்க்கு வாங்கணும். அப்படிங்களா? ஆ ஆ சரிங்க. அதான் அதாங்க ஐயா. அடுத்தது இது ஓட்டி விட்டு அடுத்தது வேற கீரை, உடனே வேற கீரை போட்டுக்கலாங்க. இல்லை மறுபடியும் சிறுகீரையே மறுபடியும் போடலாமா? ஆ இல்லை மறுபடியும் சிறுகீரையே போடலாமா இல்லை வேற கீரை போடணுங்களா? சிறுகீரையே. அப்போ அவ்வளோதான், அடிவாரம் போட்டால் போதுங்க. அவ்வளோதான். ஆமாம் ஆமாம். ஆனால் தண்ணி அவ்வளோதான், அடிவாரம் கொஞ்சம் சத்து, கொஞ்சம் தண்ணி தாங்க. ஆனால் இது வந்து இந்த கோழிங்க தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆமாம், அந்த முளை போடும்போது கோழிங்கிட்ட கொஞ்சம் பார்த்துக்கணும். அதான் அதாங்க கோழி. சரிங்க ஐயா.